பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தீங்கை காணாதிருப்போம். தீங்கான காரியங்கள், தீங்கான செய்தியை கேட்கும்போது, தீங்கான செய்தியை கேட்கும்போது நம் உள்ளத்தை உடைத்து விடுகிறது. சில தீங்கான காரியங்களை, தீங்கான செய்திகளை கேட்கும்போது உள்ளம் உடைக்கப்பட்டுரும். சில எதிர்பாராத மரணங்கள், சில இழப்புகள், சில அநியாயங்கள், சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள், இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது நம்ம உள்ளம் உடைகிறது மாத்திரமில்லை, அது நமக்கு துக்கத்தையும் வேதனையும் உண்டாக்குறது. உடைகிறது மட்டும் இல்லை, அந்த தீங்கான காரியங்கள், தீங்கான செய்தி நமக்கு துக்கத்தையும் வேதனையும் உண்டாக்குகிறது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சிலர் வாழ்வில் அது மரணத்தையே உண்டாக்குகிறது, மரணத்தையே வரவித்து விடுகிறது. அந்த தீங்கான செய்திகளும் தீங்கான காரியங்கள் சிலருடைய வாழ்வில் மரணத்தையும் வரவித்து விடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், யாபேசு துக்கத்தோடு பிறந்த மனுஷன்தான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க என்று ஒரு ஜெபம் பண்ணுவார். இன்றைக்கு இனி தீங்கை காணாதிருப்பான்னு வேதம் சொல்லுது. அன்பு தேவஜனம், இந்த நாள் சத்தியத்தை நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரே, நான் இனி தீங்கான காரியங்களை பார்க்கக்கூடாது, தீங்கான காரியங்களை நான் செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு கேட்கலாம். இன்றைக்கு வாக்கு தத்தத்தை கேட்கும்போது நல்லா இருக்குது. இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்ட்டு யோனாவில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லி யோனாவை அனுப்புகிற. யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷ்க்கு ஓடி போகிற மீன் அவரை விழுங்கி நினிவேயின் கரையில் கக்கி போட்டது. மிருக ஜீவன்கள் முதலாக தேச ஜனங்கள் எல்லாமே உபவாசத்தை ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. தேவன் அவர்களுக்கு வர பண்ணின தீங்கை செய்யாதபடிக்கு தேவன் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை வரவிடாது பண்ணார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியும். ஆண்டவருடைய கற்பனைகளை, வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன், அவ்வார்த்தைகளின்படி செய்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான் வேதம் சொல்லுது. இன்றைக்கு நமக்குள் இருக்கிற தீங்கு என்ன ஆண்டவரே? ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறோமா? வசனத்தின்படி வாழ்கிறோமா? வசனத்தின்படி நம்ம காத்து கொள்ளுகிறோமா? இன்றைக்கு என் வாழ்வில் அநேக தீங்கு நேரிடத்துக்கு காரணம் என்ன? என் கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு தீங்கையும் அறியான் வேதம் சொல்லுது. அப்படி என் வாழ்க்கை இருக்கு ஆண்டவரே, நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே சீனாய் மலையில் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார். அவன் வருகிறதுக்கு தாமதமான உடனே ஜனங்கள் எல்லாமே ஆரோன்கிட்ட போகிறாங்க. எகிப்துலேருந்து உங்களை வழி நடத்தின ஒரு தெய்வத்தை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஆபரணங்களை கழட்டி கொடுக்குறாங்க. அங்கே பொண்ணை அவர்கள் கையிலிருந்து வாங்கி அதை ஒரு கன்றுக்குட்டியாய் மாற்றி, இதை உங்கள் எகிப்துலேருந்து தேசத்துலேருந்து நீ நடத்தி கொண்டு வந்து உன் ஜனங்களை தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களை பொன் கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்து அதுக்கு சர்வாங்க தகன பலியிட்டு கன்றுக்குட்டி வணங்கி உங்களை எகிப்துலேருந்து நடத்தி வந்த தெய்வம் இதுதான் ஆரோன் நாங்கள் சொல்லுவார். அதை கேட்டு தேவன் மோசையை பார்த்து சொல்லார், நீ இறங்கி போ. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும்போது, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்து, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு பெரிய தவறை செய்கிறாங்க. செங்கடலை பார்த்தவர்கள் தான் தேவனுடைய அற்புத செயல்களில் அற்புதங்களை பார்த்தவர் தான் கர்த்தருடைய கை வல்லமையை கண்கூடாய் பார்த்த ஜனங்கள் இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய் பெரிய காரியங்களை செய்கிறாங்க, பொல்லாப்பான காரியங்களை செய்கிறாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 10ஆம் வசனம், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும், நான் இவர்களை அழித்துப்படும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எரியுவதென்ன? மலைகளில் அவர்கள் கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்வானேன்.
அவர்களுக்கு நீங்கள் தீங்கு செய்யும்படி தான் அவர்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு எகிப்தில் சொல்லுவாங்க ஆண்டவர். எகிப்தியர்கள் சொல்லுவாங்க, அவரை காப்பாற்றுகிற ஜனம் சொல்லிட்டு என் தேவன் யார் என்பது அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர்களை புறப்பட செய்த தேவன் இப்போ வனாந்தத்தில் கொண்டு வந்து அவர்களை அழித்தார் என்று சொல்லுவாங்க ஆண்டவரே. எகிப்தியர்கள் சொல்லுவானேன், உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பும் உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளுங்க ஆண்டவரே. அந்த சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணிட நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணினாங்களே ஆண்டவரே, 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள், இத்தனாம் தலைமுறையில் 4ஆம் தலைமுறையில் அவர்கள் புறப்படுவார்கள் என்றால் வாக்கு பண்ணினீங்களா ஆண்டவரே. ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் நீங்கள் நினைத்தருளுங்க ஆண்டவரே. உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணலை போலும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசத்தை முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கு என்றைக்கு சுதந்திரத்தை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அழகான வசனம், 14ஆம் வசனம். அப்போது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு நீதி நியாயங்களை செய்கிற கர்த்தர். அவர் ஆக்கினைகளை அகற்றி விடுகிற கர்த்தர், ஆக்கினையை நீக்கி விடுகிற கர்த்தர், நம்ம சத்துருக்களை நம்மளுடைய எதிரிகளை விலக்குகிற கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, என் நடுவில் இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜா என் நடுவில் இருக்கிறார், நான் இனி தீங்கை காணாதிருப்பேன். எசேக்கியேல் அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தீங்கை காணாதிருப்பேன். இஸ்ரவேலின் ராஜா தாவீதுக்கு வாக்கு பண்றாரு. தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார் என்று வாக்கு பண்ணினீங்களே அப்பா. இஸ்ரவேலின் ராஜா நீங்கள் தான் ஆண்டவரே. உடன்படிக்கை செய்தீங்களா ஆண்டவரே, சமாதான உடன்படிக்கை செய்தீங்களப்பா, நித்திய உடன்படிக்கை செய்தீங்களப்பா. அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்றைக்கு அன்பு தேவஜனமே, தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் இன்றைக்கு ஒரு மோசையால் இஸ்ரவேல் ஜனங்கள் அழியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அவருக்கு தீங்கு வர பண்ணும்படி அநேக காரியங்களை தம்முடைய ஜனங்கள் செய்த போதும் மோசே ஜெபம் பண்ணி அந்த தீங்குக்கு தேவன் பரிதாபம் கொண்டார். அவர்கள் செய்த தீங்குக்கு தேவன் பரிதாபம் கொண்டார், தம்முடைய ஜனங்களை காத்தார். நினிவே ஜனங்கள் அழியும்படி வந்த போதும் ரெட்டிலும் உபவாசத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் உணவை தவிர்த்து தண்ணீரை தவிர்த்து தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அந்த தீங்குக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கும் அப்படியாப்பட்ட தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். தன் சொந்த ரட்சகராக கொண்டிருக்கும் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாய், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். எத்தனை காரியங்களை நீ கேள்விப்பட்டிருக்கலாம், வேதனைகளை துக்கத்தையும் அனுபவித்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற அநேக இழப்புகள் மத்தியிலும் உங்கள் இருதயத்தில் உங்கள் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கிற வேதனைகள்லேருந்து துக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வரும்படி இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்குறார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களுக்கு பரிதாபம் கொண்ட கர்த்தர், தம்முடைய ஜனங்களுக்கு மனஸ்தாபப்பட்ட கர்த்தர் இன்றைக்கு நம்ம மேல் பரிதாபம் கொள்ளும்படி நம்மளுடைய காரியங்கள்லேருந்து நம்மளை தேவன் காத்து கொண்டார். செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்ட கர்த்தர், நம்மளை காப்பாற்றுகிற கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் நம்ம நடுவில் இருப்பாரானால் இனி நம்ம தீங்கு காணாதிருப்பது நிச்சயமே. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை, தீங்கான செய்திகளை, தீங்கான காரியங்களை கேட்கும்போது உள்ளம் உடைகிறது ஆண்டவரே. அநேக துக்கங்களும் வேதனைகளும் இருதயத்தை ஆட்கொள்ளுதப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் மறக்க முடியாத நினைவுகளால் அப்பா அனுதினம் இருக்கிற அந்த பலனை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோமே, கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறோமே அப்பா. இன்றைக்கு அப்படியாப்பட்ட இன்றைக்கி உறவுகளை இழந்து நபர்களை இழந்து அநேக காரியங்களை இழந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோட இருதயத்தில் இருக்கிற துக்கங்களையும் வேதனைகளையும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. இழப்புகள்லேருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க உமக்கு விரோதமாக செய்த ஆண்டவரே அப்படியாப்பட்ட பாவத்திலேருந்து காரியங்கள்லேருந்து பரிதாபம் கொண்ட கர்த்தர் தாமி ஆண்டவரே. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டும் வருகிற இனி தீங்கை காணாதிருப்பாயின்னு சொன்னீங்களப்பா. இனி எங்களுக்கு வேதனை போதும்ப்பா, துக்கம் போதும்ப்பா, கண்ணீர் போதும்ப்பா.
இன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் தீங்கை காணாதிருக்கட்டும்ப்பா. நம்முடைய ஜனங்கள் நம்முடைய தீங்கை காணாதிருக்கட்டும்ப்பா. எங்களை வழி நடத்துகிற கர்த்தரப்பா, ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை வெள்ளைக்கிடுங்கப்பா. இன்றைக்கு அப்பா ஆவியான தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழி நடத்துவீர். அதற்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பு தேவஜனமே, நீ தீங்கை காணாதிருப்பது நிச்சயமே. ஹல்லேலூயா. பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர் அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியன். அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி வாழ்க்கை மாறட்டும். வார்த்தைகள் படி நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். வார்த்தைகள் மாறட்டும், செயல்கள் மாறட்டும். அன்பு தேவஜனமே, உன் வாழ்க்கையில் தீங்கை காணாதிருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாரானால் தீங்கை காணாதிருப்பது நிச்சயமே. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸட் டே.